சிங்கப்பூரை சேர்ந்த இளம் தமிழ் படைப்பாளர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் கண்ணதாசன் விருது இவ்வாண்டு திருவாட்டி ஜெயா ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரபல உள்ளூர் தொலைக்காட்சி நாடகங்களான வேட்டை, சத்ரியன், ஜனனி டாட்டர் ஆஃப் மாதவன் ஆகியவற்றுக்கு கதை, திரைக்கதை, பாடல்கள் எழுதியுள்ளார் அவர். டேங்க் ரோட் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் நடைபெற்றது கண்ணதாசன் விழா. அந்த விழாவின் ஒரு பகுதியாக உள்ளூர் இளம் தமிழ் படைப்பாளர் ஒருவருக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அதை பெற்றுள்ள திருவாட்டி ஜெயா தமது வருங்கால திட்டங்களை பகிர்ந்து கொண்டார். இன்னும் எழுதப்போகும் நாடகங்களை தமிழ் இலக்கியத்தை சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சியை தவிர்த்து நான் ஒரு புத்தகம் எழுதணும்னு அதுதான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. ஸோ இப்போ இதை ஒரு முதல் படியா வச்சு ஒரு புத்தகம் எழுதணும்னு ஆசைப்படுவேன். கண்ணதாசன் பாடல்களை சிறுவர்களும் கேட்டு வளர்வது அவசியம் என்பது இவரது கருத்து. இந்த காலத்து இளைஞர்கள் சிறுபிள்ளைகள் இப்பவே அந்த பாடல்கள் கேட்டு வளர்ந்தாங்கன்னா நிறைய தத்துவம் அந்த பாடலுக்கு அடங்கியிருக்கு. வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு நிறைய சீர்திருத்த கருத்துக்கள் அந்த பாடல்கள் இருக்கு. கண்ணதாசன் விருது அண்மை காலமாக 40 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களுக்கே வழங்கப்படுகிறது. அதற்கான காரணம், நாம் இளைஞர்களை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் ஒரு சிறந்த படைப்பாளர்களை உருவாக்க முடியும் என்று சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் நினைக்கிறது. அதையொட்டி தான் நாம் இளைஞர்களுக்கு இந்த விருதை வழங்கி வருகிறோம். நாம் அவர்களுக்கு 40 வயதிற்குள் இந்த விருதை கொடுப்பதன் மூலம் அவர்கள் தங்களை இன்னும் முன்னேற்றிக் கொண்டு இன்னும் நல்ல படைப்புகளை சிங்கப்பூருக்கு அவர்கள் தரலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 17 ஆண்டுகளாக நடந்து வரும் விழாவில் இந்த ஆண்டு சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டார் மலேசியாவின் பிரபல வானொலி தொலைக்காட்சி படைப்பாளர் திரு பாண்டித்துரை. கவிஞர் கண்ணதாசனின் பெருமை, சாதனைகள், அவர் படைப்புகளிலிருந்து இளைஞர்கள் என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் ஆகியவற்றை பற்றி அவர் கருத்துரைத்தார். தமிழ் இலக்கியங்கள் கவிஞர்கள் கையிலே மட்டுமே இருந்த காலத்தில் இது மேட்டுக்குடி மக்களுக்கு மட்டும் தமிழ் சொந்தமில்லை, திரைப்பட பாடல்கள் வாயிலாக தமிழை அழைத்து வருகிறேன் என்று பாமர மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர். பெண் இனத்தை பாடலில் கூட மதிக்கும்படியாக பாட்டெழுதியவர். இதைவிட இளையோர் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? காதலை வெளிப்படுத்துவதில் கூட ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும், அதில் ஆண் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதை இளையோர் இந்த காலத்தில் நிச்சயமாக கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பிரச்சனைகள் மிகுந்த மனித வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள கண்ணதாசனின் பாடல் வரிகள் உதவுவதாகவும் சொன்னார் திரு பாண்டித்துரை. கண்ணதாசன் விழாவில் முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்.